பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா அதிரடி தாக்குதல். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் 9 பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவிப்பு. நீண்ட தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கப்பட்டதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானில் 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல். அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தான் ராணுவ தளங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை. பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகளின் முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் விளக்கம். ஜெய்ஷே முகமது, லஷ்கர் அமைப்புகளின் தலைவர்கள் பதுங்கியிருந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக இந்திய ராணுவம் தகவல். லஷ்கர் இ தைபா அமைப்பின் முரிட்கே தலைமையகத்தை தாக்கி அழித்தது இந்திய ராணுவம். பயங்கரவாதி ஹபீஸ் சையத் வழக்கமாக உரை நிகழ்த்தும் மசூதியும் அழிக்கப்பட்டதாக தகவல். பாகிஸ்தானில் எந்தெந்த இடங்கள், எந்த அமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது என்ற விவரங்கள் வெளியீடு. பஹவல்பூர், முரிட்கே, சர்ஜால், சியால்கோட், பர்னாலா, கோட்லி, முசாபராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல். ஜெய்ஷே முகமது அமைப்பின் 4 நிலைகள், லஷ்கர் இ தைபாவின் 3 நிலைகள், ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்பின் 2 நிலைகள் மீது ஏவுகணைகள் வீச்சு. உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் பயங்கரவாத அமைப்புகளின் நிலைகள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டதாக இந்திய விமானப்படை தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இரவு முழுவதும் தொடர்ந்து கண்காணித்த பிரதமர் மோடி இன்று காலை 11 மணிக்கு கூடும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிப்பார் என தகவல். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக உலக நாடுகளிடம் இந்தியா விளக்கம். அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிடம் விளக்கம் அளித்தது. பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டது. ஜெய்ஹிந்த் என இந்திய ராணுவம் பதிவு. எதற்கும் தயாராக இருப்பதாகவும் வெற்றிக்காகவே பயிற்சி எடுத்துள்ளதாகவும் வீடியோ வெளியிட்டது இந்திய ராணுவம். காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்தியா மீது பாகிஸ்தான் பீரங்கி தாக்குதல். பாகிஸ்தான் தாக்குதலில் 3 பொதுமக்கள் உயிரிழந்ததாக இந்திய ராணுவம் தகவல். காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் நடத்திய பீரங்கி தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி. இந்தியா நடத்திய பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்ததாக தகவல். இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் காஷ்மீர் எல்லையில் நிலை நிறுத்தம். எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு.
பாகிஸ்தானின் 2 F-16 மற்றும் JF-17 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக தகவல். எந்த இந்திய விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று இந்திய ராணுவம் விளக்கம். தர்மசாலா, லே, ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட வட இந்திய விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. விமானங்களின் நிலை குறித்து அறிந்து கொண்டு வருமாறு பயணிகளுக்கு ஸ்பைஸ்ஜெட், இண்டிகோ விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தல். எல்லையில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை. மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து முப்படை தளபதிகளிடம் கேட்டறிந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்ததாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் வரவேற்பு. சந்திரபாபு நாயுடு, யோகி ஆதித்யநாத், தேவேந்திர ஃபட்னாவிஸ் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வரவேற்று பதிவு. பயங்கரவாத நிலைகள் மீதான இந்தியாவின் தாக்குதலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாராட்டு. நமது ஆயுத படைகளை நினைத்து பெருமைப்படுவதாகவும் ஜெய் ஹிந்த் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து காலை 10 மணிக்கு மத்திய அரசு தரப்பில் செய்தியாளர் சந்திப்பு. தாக்குதலின் தீவிரம் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல். முசாபர்பாத், கோட்லி உட்பட 5 இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தகவல். தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எந்த நேரம் எந்த இடம் என்பதை பாகிஸ்தான் முடிவு செய்யும் என்றும் அறிவிப்பு. தேசிய பாதுகாப்பு குழு ஆலோசனைக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அழைப்பு. இந்தியாவின் தாக்குதல் குறித்து காலை 10 மணிக்கு ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் விரைவில் தணியும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் நம்பிக்கை. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சு. இரு நாடுகளும் போரை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தல்.